நீங்க சித்தர்களுடைய பாட்டெல்லாம் பாருங்க, எல்லாமே ஒரு மாதிரி புரட்சி குரல் தான். நட்டக்கல்லை தெய்வம் என்ற 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கை. என்னடா சும்மா போற கோயிலுக்கு போற சிலையை பாக்குற 3 சுத்துற மந்திரம் சொல்ற, அந்த கல்லு என்ன பேசவாடா போகுது அப்படின்னா கடவுளை கல்லுட்டார் அப்படி சொல்ல வரல. நாதன் உள்ள இருக்கு, உனக்குள்ள கடவுள் இருக்காங்கிறத உணரணும். நீ உணரலன்னா நீ அதை என்ன பண்ணாலும் அது உனக்கு கல்லதான் இருக்கும். நீ உணர்ந்துட்டேன்னு வச்சுக்கேன், அப்பதான் உனக்கு கடவுளா தெரியும். திருமூலர் மாதிரியான ஒரு சித்தர் வந்து சொல்றாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நம்ம எல்லாரும் ஒரு குலம் தான்டா. சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம் எல்லாம் பேர் வச்சிட்டு இருக்காது. நம்ம எல்லாம் ஒண்ணுதான். மணிவாசகர் இதேதான் சொல்றாரு. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எந்நாட்டவருக்கும் சிவனேன்னு சொல்லல. ஏன்னா எனக்கு நீ சிவன், நீ வேற நாட்டுல வேற மதத்துக்கு வேற பேர் இருக்கும், அதனால நீ இறைவன். ஆனா நீ வேற யாரும் இல்ல, நான் கும்புற சிவன் தான். இந்த தெளிவு தான் திருமூலரும் சொல்லு.